ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிபலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் நான் இனி ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கே. பட்டினத்தார் பாடுகிறார். வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன். தன்னுடைய சொந்த மகனை வாளால் அறுத்து சிவனடியார்க்கு அமுது செய்வித்து அவரை மகிழ்விக்க முடியாதவர். பட்டினத்தாரால் முடியவில்லை என்கிறார். அது சிறுத்தொண்டர் நாயனாரோட புராணம், அவருடைய கதை. மாது செய்த சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன். திருநீலகண்டர் மனைவி திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு செய்த சபதத்தால் தன்னுடைய இளமையை துறந்தவர் திருநீலகண்டம். தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன். 6 நாட்களில சிவபெருமானுக்கு தொண்டு செய்து தனது கண்ணை எடுத்து சிவபெருமானுடைய கண்ணில் அப்பி தியாகம் செய்தவர் கண்ணப்ப நாயனார். அவ்வாறும் செய்ய இயலவில்லை. நான் எப்படி திருக்காலத்தியப்பா உனக்கு திருக்காலத்தியப்பா உனக்கு நான் எப்படி ஆளாவது என்று பட்டினத்தார் வேண்டுகிறார். நாம திருநீலகண்ட நாயனார் புராணம் கதையும் பார்த்துட்டோம், சிறுத்தொண்டர் நாயனார் கதையும் பார்த்துட்டோம். இப்பொழுது கண்ணப்ப நாயனாரோட கதையை பார்ப்போம். ஆந்திர மாநிலத்துல போத்தொப்பி என்கிற இடத்துல ஒரு போத்தொப்பி என்கிற இடத்தில் உடுப்பூர் என்கிற கிராமத்துல நாகன் என்று ஒரு வேடர் குல தலைவன் இருந்தான். அந்த அங்க ஒரு மலை இருந்தது. அந்த மலையை சுற்றி இவங்க வசித்து வந்தாங்க வேடர்கள். அதோட தலைவனுடைய பேரு நாகன், அவனுடைய மனைவி பேரு தத்தை. இவர்களுக்கு குலதெய்வம் முருகன். மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று சொல்லுவாங்க. அந்த குறிஞ்சி நில கடவுள் முருகப்பெருமான். இவர்கள் முருகனை வழிபடுபவர்கள். இந்த தத்தைக்கும் நாகனுக்கும் குழந்தை பேர் இல்லாம இருந்தாங்க, புத்திர பேர் இல்லை நெடுநாள் வரையில். பிறகு இவங்க அந்த முருகப்பெருமானை வழிபட்டு 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 அவருக்கு நிறைய பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள்லாம் செய்து அந்த முருகனுடைய திருவருளால தத்தை கர்ப்பவதியானால் அந்த தத்தைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை நம்ம நாகன் என்ன செய்யறாரு, எடுத்து பார்க்கிறாரு. எடுத்து பார்த்தால் நல்ல தின்னு இருந்துதான். அதாவது சாதாரணமாக நம்ம குழந்தைங்க எடுக்கும்போது மென்மையாக இருக்கும். ஆனா இந்த குழந்தை மாத்திரம் மென்மையாக இல்லாம நல்ல தின்னு இருந்ததால நாகன் என்ன சொல்றாரு, இந்த குழந்தைக்கு தின்னன்னு பெயர் வைக்கிறார். இப்படி தின்னன்னு பெயரை வைத்து இந்த குழந்தை நாளொரு வண்ணமும் பொழுது மேனியமாக வளர்ந்து ஓரளவுக்கு வயசு வந்துடுது. இப்ப இந்த குழந்தைக்கு வேடர்கள் அவருடைய குல வழக்கப்படி வேட தொழில் பயிற்சி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, வில் வித்தை, வால் வித்தை, இப்படி வேட்டையாடுறதுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அந்த பயிற்சிகள் எல்லாம் படித்து இவரும் அந்த வேட்டை செய்யறதுல ஒரு பெரிய நிபுணர், நல்ல கை தேர்ந்தவர் ஆயிடுறாரு இந்த திண்ணன். இப்படியே இருக்கும்போது அந்த அவருடைய அப்பாவிற்கு நாகன் அவருக்கு வயசாகிடுது. வயசாகிட்ட உடனே என்ன ஆயிடுது, இப்போ இந்த வேட்டை தொழிலுக்கு அவரால் போக முடியவில்லை.
அப்போ இந்த வேட சமூகம் எல்லாம் யாரை நம்பி இருக்குன்னா இவங்களதான் நம்பி இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு தலைவன் நிர்ணயிச்சாகணும் இல்லையா? உடனே அவர் நாகன் என்ன பண்றாரு, தன்னுடைய மகனான திண்ணனை கூப்பிட்டு, எனக்கு வயதாகி விட்டது, இனிமையில நீதான் இந்த வேட்டை தொழிலுக்கு நீதான் பார்க்கணும், இவர்களுக்கெல்லாம் நீதான் தலைவனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கெல்லாம் தலைவனாக அவனை பட்டம் சூட்டுறார் திண்ணனாருக்கு. இப்படி பண்ணி செய்த பிறகு ஒரு முதல் முறையாக திண்ணனார் வேட்டையாட புறப்படுறார். பெரிய ஒரு சமூகத்தோட எல்லாருமா சேர்ந்து வேட்டையாட போகிறாங்க காட்டுக்கு. போட்டு அங்க நிறைய மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி இருக்காங்க, நிறைய மிருகங்களை வேட்டையாடுறாங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது ஒரு வலையில ஒரு பன்றி சிக்கி இருக்கு. அந்த பன்றி என்ன செய்யுதுன்னா, அந்த வலையை கிழிச்சுக்கிட்டு ஓடி விட்டது. அது ஓடின உடனே திண்ணனார் பார்த்தாரு. அவர் முதல் முறை இல்லையா, அவருக்கு அந்த ஆவேசம். உடனே அந்த பன்றியை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடினார். அந்த பன்றி நல்ல வேகத்துல போகுது, அதே வேகத்துல திண்ணனாரும் போய்கொண்டே இருக்காரு. போய் ஒரு ரொம்ப தூரம் போயிட்டதுக்கப்புறம் அந்த பன்றியானது ஒரு மரத்துல கீழே போய் நின்று மூச்சு வாங்குறதுக்கு, அவ்வளவு தூரம் ஓடி வந்தோமே அந்த மூச்சு வாங்குது. திண்ணனாரு கிட்ட வந்துடுறாரு. கிட்ட வந்த உடனே வாழை எடுத்து அந்த பன்றியை வெட்டிடுறாரு. அதுக்கு பின்னாடி இந்த திண்ணனை பின்தொடர்ந்து நாணன் காடன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இவங்க பின்தொடர்ந்து வராங்க, உங்களுடைய வேடர்கள். மீதி பேர்லாம் அங்க வேட்டையாடின இடத்துலயும் இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் பார்த்து, பரவாயில்ல, திண்ணன் இவ்வளவு ஒரு பன்றி ஓடியும் அதை துரத்தி பிடிச்சு வெட்டிட்டாரு, நல்ல திறமைசாலிதான் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள நிகழ்ச்சி மகிழ்ச்சி அடைஞ்சு, சரி திண்ணனாருக்கு சொல்றாங்க, ஐயா இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டோம், நமக்கு பசி எடுக்குது, ஒரு வேலை செய்யலாம், இந்த பன்றியை நம்ம இங்க சுட்டு சாப்பிட்டு பசி ஆறிட்டு அதுக்கு பிறகு திரும்பவும் வேட்டையை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ திண்ணன் சொல்றாரு, சரி இங்க ஏதாவது தண்ணி கிடைக்குமா இந்த காட்டுல, எங்க கிடைக்கும் தண்ணி அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த நாணன் சொல்றான், அது இருக்குது பாருங்க ஒரு தேக்க மரம், அந்த தேக்க மரம் தாண்டி போனா அங்க ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறுக்கு பேர் பொன்முகலி ஆறுன்னு பேரு, அங்க போனா நமக்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திண்ணன் என்ன சொல்றாரு, சரி அப்படின்னா இந்த பன்றியை எடுத்துக்கிட்டு வாங்க, நம்ம அங்கேயே போயிடுவோம், அங்க போயிட்டு தண்ணீரையும் குடிச்சிட்டு அங்கேயே இதை சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. இந்த பன்றியை எடுத்துக்கிட்டு இங்க 3 பேரும் போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது சிறு உலகத்துல ஒரு கொஞ்சம் போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு மலை தென்படுது. அப்போ திண்ணன் கேட்கிறாரு, அது ஒரு மலை தென்படுது, அந்த மலை எந்த மலை, என்ன விஷயம், அங்க எங்கடா இருக்கு என்று கேட்கிறாரு. அப்ப இந்த நானும் சொல்றேன், அது காலத்தி மலை, அது மேல குடுமிநாதர்னு ஒரு சுவாமி இருக்கார், போனா நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே திண்ணனுக்கு அது போகணும் என்ற ஒரு ஆசை. அந்த மலையை பார்த்த உடனே இவர் அப்படி முன்னாடி போக போக இவர் என்ன நினைக்கிறாரு, என்னுடைய பாரம் எல்லாம் குறைஞ்சு போயிடுது, என் மனசுல எதுவுமே இல்லை, இப்போ உடலே பாரம் இல்லாம இருக்கு, அந்த மனசுல இருக்க எல்லா பாரமும் உகன்றோடு இப்ப நம்ம அங்க போய் சேரணும் என்கிற ஒரு எண்ணம் மாத்திரம் தான் இருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. உடனே இவர் என்ன செய்யறாரு, இவங்க பொன்முகலை ஆட்டுக்கிட்ட போயிடுறாங்க. பொன்முகலை ஆட்டுக்கிட்ட போன உடனே அங்க போட்டதும் அந்த திண்ணன் சொல்றாரு, நானும் மலைக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடுறோம், காடன் இருக்கா இல்லையா, நீ இங்க இந்த அரணிக்கட்டையில தீ கடைவாங்க, அந்த காலத்துலாம் தீ வேணும்னா 2 கட்டைகளை வச்சு அது ஒரு அரணிக்கட்டைன்னு சொல்லிட்டு அதை கடைவாங்க, அது கடைஞ்சுதான் தீ எடுப்பாங்க, 2 தீ உராசினா நெருப்பு வரும், அதை செய்து நெருப்பு பத்த வச்சு வை, நாங்க அதற்குள்ள போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஓடி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பொன்முகலி ஆற்றை கடந்து போறாங்க. பொன்முகலி ஆற்றை கடந்து மலை ஏறுறாங்க. அப்ப மலை ஏற அந்த மலை இவரை வரை இழுக்குது. அப்படியே இவர் யோசிக்கிறாரு, என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன இந்த நமக்கு அப்படியே இழுக்குது, இது யாரோட செயல், இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்ததே இல்லை, நம்ம ஓடி ஆகணுன்ற மாதிரி அது மலை அவரை இழுக்குது. இவரு நானும் முன்னாடி போறாரு, பின்னாடியே இவர் வராரு, அதாவது பின்னாடி போறாரு. 2 பேரும் மலை ஏறுறாங்க. ஏறி பார்த்தா அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே நம்ம திண்ணனுக்கு ஒன்னும் புரிய முடியல. இப்படி ஒரு அனுபவம், பெற்ற தாயை பார்த்த மாதிரி அப்படியே ஓடி போய், அந்த ஒரு தாய் தன் மகனை பார்த்தால்
அந்த என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் பார்க்காம இருந்துட்டு பார்த்தா அந்த மாதிரி ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. கட்டி பிடிச்சுக்கிட்டு இவர் கேட்கிறாரு, நாணன் கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்த சுவாமிக்கு மேல பூவு நீரெல்லாம் வச்சிருக்காங்களே, இது யாரோட வேலைன்னு கேட்கிறாரு. அப்ப இந்த நாணன் சொல்றான், நான் இதற்கு முன்னாடி ஒரு முறை உங்கள் தந்தையார் கூட வந்திருக்கேங்க. அப்போ இங்க ஒரு ஐயர் ஒருத்தர் பிராமண குலத்தை சேர்ந்தவர் இங்க வந்து இந்த சுவாமிக்கு வந்து பொன்முகலியார் தண்ணி எடுத்துட்டு வந்து அபிஷேகம் செய்து மேல தலையில் தண்ணியை ஊத்தி இந்த பூக்களை எல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி அவர் முன்னாடி ஏதேதோ முணுமுணுப்பார் அவரு, அதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அப்ப இவர் நினைச்சுக்கிறாரு, ஓஹோ இதுதான் வந்து சுவாமிக்கு பிடிக்கும் போல இந்த மாதிரி செய்யறதுதான் சரி எப்படி நினைச்சுக்கிறார். அப்போ இவர் சொல்றாரு கடவுள்கிட்ட, அந்த சிவபெருமானை கட்டிக்கிட்டு சொல்றாரு, இவர் முன்னாடி வந்து அங்க லிங்கமா தெரியல அவருக்கு தெரியறது வந்து சிவபெருமான வனத்துல தனியா நிக்கிற மாதிரிதான் தெரியுது அவர் கண்ணில் இருக்குது. ஒரு ஆனந்த ஒரு ஆத்மானுபவத்தை அவர் அடைகிறார். அவர் வேடுவர், அவருக்கு படிப்பு எதுவுமே கிடையாது. அவர் வந்து ஆனா இரும்பு எப்படி திடீர்னு தங்கமா மாறுதோ அதே போல இவர் வந்து வேடுவ குலன்றது மிகவும் கொடூரமான கொடுமையான செயல்களை செய்யறவங்க. அப்பேற்பட்டவர் அதெல்லாம் விட்டுட்டு அந்த சிவபெருமானை நினைச்சு அப்படியே கட்டி பிடிச்சிடாரு. அவருக்கு ஆனந்தம் அடைகிறாரு. அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்ச நேரம் வந்துட்டு திருப்பி யோசிச்சு சொல்றாரு, சுவாமி இங்க வந்து கரடி, புலி, சிங்கம், யானை எல்லாம் இருக்கிற அந்த காட்டுல நீர் ஒண்டி தனியா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் மனசுக்குள்ள. கேட்க இப்படி இருக்கீங்களே, உங்களுக்கு யாரும் பாதுகாப்பு இல்லையே, இப்ப என்ன பண்றது உங்களேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்காரு. திருப்பி அழறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் முடிச்சு யோசிக்கிறாரு, நீங்க இந்த காட்டுல வந்து உங்களுக்கு உணவு கொடுக்கறது யாருமே இல்லையே, யாராவது இறைச்சி கொடுத்தா நல்லா இருக்குமே, எதுவுமே கொடுக்க இங்க யாரும் இல்லை, இப்ப என்ன பண்றது, நீங்க பசியோடு இருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. திரும்பவும் அழுறாரு. அப்ப என்ன செய்ய சொல்றாரு, சுவாமி நான் போயிட்டு உங்களுக்கு நல்ல இறைச்சியா பார்த்து உங்களுக்கு உணவு கொண்டு வந்துடுறேன், நீங்க இங்கேயே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போறாரு. போயிட்டு திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்த உடனே இவரை பிரிய முடியல சாமியை. ஓடி வந்து திரும்பி கட்டி பிடிச்சிக்கிறார். கட்டி பிடிச்சிட்டு, சாமி நான் உங்களை விட்டுட்டு எப்படி போறதுங்க தனியா என்று அழறாரு. திரும்ப என்ன சொல்றாரு, ஐயா சாமி நீங்க பசியோட இருப்பீங்களே, நான் இந்த மாதிரி இங்கே இருந்தா உங்க பசி யார ஆட்டுறது, நான் போய் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பவும் கொஞ்சம் தூரம் போறாரு. கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்கறாரு, அழறாரு. இப்படியே பண்ணிட்டு கடைசியில என்ன பண்றாரு, சுவாமி வேற வழி இல்லை, கொஞ்சம் இருங்க, நான் ஓடி போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு உணவு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கீழே 2 பேரும் வந்துடுறாங்க. கீழே இறங்கி வந்த உடனே அந்த காடன் இருக்கான் இல்லையா, அவன் நெருப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கான். அப்போ இவர் என்ன பண்றாரு, நேரா அங்க போக மாட்டாரு, இவர் பூ பறிக்கலாம் அதே எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவர் அந்த பக்கம் போறாரு. அப்ப காடன் போயிட்டு கூப்பிடுறாரு, சுவாமி தின்னன் இந்த மாதிரி நெருப்பெல்லாம் கடந்து வச்சாச்சு, கறியும் வெட்டி வச்சிருக்கேன், உங்களுக்கு தேவையான கறி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை நான் தனியா வேவிச்சு வச்சிடறேன், அதாவது சுட்டு வச்சிடறேன், மீதியை நாங்க எடுத்துப்போம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா வந்து இவருக்கு அதை பத்தி சிந்தனையே இல்லை. இவருக்கு அங்க வந்து மேலே அவர் வந்து பசுவோடு இருக்கிறாரு, அவருக்கு என்ன பண்றது, உடனே இவர் என்ன பண்றாரு, கத்தி எடுத்து அந்த பன்றிய எடுத்து அந்த நெருப்புல வதக்குறாரு. கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு திரும்பி கீழே வச்சு அதை கட் பண்ணி, அதாவது அறுத்து நல்ல நல்ல சுவையா இருக்கிற பாகங்களா பார்த்து, நல்ல தசை இருக்கிற பாகமா பார்த்து அதை அறுத்து எடுத்து திரும்பி தன் கையில இருக்க அம்பு இருக்கு இல்லையா, அந்த அம்புல போட்டு நெருப்புல வச்சு நல்லா வாட்டுறாரு. நல்லா வாட்டி அதை எடுத்து கொஞ்சம் இது பண்ணி வாயில வச்சு பல்லால இல்லாம கடிச்சு பார்க்கறாரு. என்னத்துக்கு, வெந்திருக்கான்றத பார்க்கறாரு. வெந்தது இல்லாம சுவையாவும் இருக்கா அந்த கறிகள் அப்படின்னு பார்க்கறாரு. நல்ல சுவையா இருக்கிற கறி மாத்திரம் அந்த தேக்காய் இலையை எடுத்து வந்து வச்சு அந்த தேக்காய் இலையில வச்சுக்கிறார். மீதி இருக்கிறத கடிச்சு பார்த்து துப்பிடுறாரு. இப்படியே அந்த தேக்காய் இலை ஃபுல்லா இந்த கறியை சேமிச்சுக்கிறார். இப்படி சேமிச்ச உடனே இந்த காடனும் நாணனும் இருக்கா இல்லையா, இவங்க 2 பேரும் இது என்ன இது சாமி இந்த மாதிரி பண்றாரு நம்ம தலைவர், இந்த மாதிரி அவர் பாட்டுக்கு கறியை எடுக்கிறாரு, துப்புறாரு, வேண்டாம்னா துப்பிடுறாரு, மீதி இருக்கிறத எடுத்து இலையில வச்சுக்கிறாரு, நல்லா இருக்கிறத நம்மளுக்கும் கொடுக்க மாட்டாரு, அவரும் சாப்பிட மாட்டாரு, நம்மளும் பசியா இருக்கும் அவரும் பசியா இருக்கிறாரு, ஆனா சாப்பிட மாட்டாரு, என்ன ஆச்சு இருக்குன்னு கேட்கிறேன். அதுக்கு இந்த நாணன் சொல்றான், சாமி வந்து மேல போய் நம்ம தலைவர் வந்து மேல போய் சாமியை பார்த்தாரு. என்ன பார்த்ததும் அந்த சுவாமி மேல பைத்தியம் வந்துருச்சு, இவருக்கு பித்தாயிட்டாரு, அதனால அவரை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட அழுது குழம்பி என்னென்னமோ பேசுறாரு.
பேசிட்டு இப்ப அவருக்காக உணவு எடுக்கத்தான் வந்தாரே தவிர வேற எதுக்காக வரல. இவர் நம்ம வேடுவர் தலைவன் அப்படின்ற குலத்தொழில விட்டுறாரு. இவர் அவரு சுவாமியோட அடிமையாகி சாமிக்கு பித்தமாகி பைத்தியக்காரன் ஆயிடுறாரு. அப்ப இந்த காடன் கேட்கிறான், சுவாமி நீங்க என்ன பைத்தியமா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் அதை கண்டுக்கிறதே இல்லை. நீங்க சொல்றதை அவர் காதலியே வேலை, நீங்க ஏதாச்சும் சொல்லிக்கணும்னு அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை. இவர் என்ன பண்றாரு, போய் பொன்முகலி ஆற்றுல போய் வாயில தண்ணீர் நல்லா முகந்துக்கிறாரு. பிறகு அங்க போயிட்டு பூக்கள் எல்லாம் பறிச்சு தன் தலையில இருக்க குடுமி இருக்கு இல்லையா, அந்த குடுமையில சொருகிக்கிறார். இப்படி சொருகிக்கிட்டு இவர் வாட்டுக்கு மேல போயிட்டு இருக்காரு. இந்த இறைச்சியை எடுத்துக்கிட்டு அம்பு பில்ல எடுத்துக்கிட்டு மலையேறாரு. இந்த காடனும் நாணனும் என்ன பண்றாங்க, இனிமேல இவர் நமக்கு தலைவராக இருக்க மாட்டார், இவரோட பைத்தியத்தை எப்படி தீர்க்கிறது, ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணி சரி வேற வழி கிடையாது, நாம நம்ம இடத்துக்கு போயிட்டு நம்மளுடைய தலைவர் இருக்காரு இல்லையா நாகன் தத்தை, இவங்க ரெண்டு பேரையும் சொல்லி அவங்கள கூப்பிட்டு வருவோம். கூப்பிட்டுட்டு அவங்க இவங்களை தன் வழிக்கு திருத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்களை கூப்பிடுறதுக்காக போயிடுறாங்க. ஒரு கையில வில்லு, ஒரு கையில இறைச்சி, வாயில தண்ணீர், தலையில பூக்கள் எடுத்துக்கிட்டு வேகத்துல ஓடுறாரு. மனசோட வேகத்தை விட ஸ்பீட்ல ஓடுறாரு. ஏன்னா அங்க சிவபெருமன் தனியா நிக்கிறாரு. அவருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது. அந்த ஒரு இதுல மலை ஏறி போயிட்டு சிவலிங்கத்தின் மேல பாத்தீங்கன்னா முன்ன முன்தினம் அந்த சிவாச்சாரியார் சிவகோசரியான்னு பேர், அவர் வச்ச பூக்கள்ல இருந்துச்சு. இவர் என்ன பண்றாரு, அந்த காலில் செருப்பு போட்டிருக்காரு, அந்த செருப்போட போட்டு தலையை தேய்ச்சி தலைக்கீழ விடுறாரு. கீழே தள்ளி விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு, வாயில இருக்க தண்ணீரை அவருடைய சிரசுல உமிழ்றாரு. உமிழ்ந்த உடனே அபிஷேகம் ஆயிடுது. அதை அழைத்த உடனே இந்த வில்லாமையும் கீழே வச்சுட்டு இந்த பூக்கள் எல்லாம் எடுத்து அவரோட தலையில வைக்கிறார். தலையெல்லாம் வச்சுட்டு இந்த இறைச்சியை அவர் முன்னாடி வைக்கிறார். வச்சுட்டு சுவாமி கிட்ட பேசுறாரு, சுவாமி உங்களுக்காக இறைச்சி நானே பதப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன், இது நல்ல சுவையான இறைச்சி, இதை நான் நல்லா வேக வச்சு தீயில வாட்டி ரெண்டு வாயை வச்சு கடிச்சு பார்த்து சுவை இருக்கான்னு தெரிஞ்சுட்டு சுவையான இறைச்சி மாத்திரம் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சுவாமி, அமுது சாப்பிடுங்க என்று வேண்டார். அவர்கிட்ட சாமி கிட்ட வேண்டி அங்கேயே பிரார்த்தனை பண்றார். அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு, இவருக்கு இரவு வந்துச்சு, ராத்திரி ஆயிடுது. ராத்திரி ஆயிட்ட உடனே இவருக்கு ஆபத்து இருக்குமே, சுவாமியாக வனவிலங்குகள் வரும், வேற யாருன்னா வரும், அதனால வில்லு அம்பு ஏந்தி இரவு முழுவதுமாக கண் விழித்து சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கார், காவல் இருக்காரு. இப்படியே இருக்கும்போது காலையில வைகரையில சூரிய உதயத்துக்கெல்லாம் முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி இவர் என்ன செய்யறாரு, சரி நாம இந்த சீக்கிரமாகவே போயிட்டு இவருக்கு தேவையான உணவுகளை பூக்கள் இதெல்லாம் எடுத்துட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவோம் என்று இவர் போயிட்டார். இவர் போன உடனே அங்க எப்பொழுதும் பூஜை செய்யற ஒரு சுவாமி இருக்கார். அவர் பேர் சிவகோசரியார் அப்படின்னு பேர், அவரோட பேர். அவர் என்ன பண்றாரு, காலையில பூஜை செய்வதற்காக இவர் தீர்த்தம் புஷ்பம் எல்லாம் கொண்டு வர்றார். கொண்டு வந்து பார்த்தால் அங்க சிவபெருமானோட முன்னாடி இறைச்சியும் எலும்புமா இருக்கு. இவர் உடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறார். அதிர்ச்சி அடைந்து அழுகுறாரு, சுவாமி இது மாதிரி எல்லாம் எந்த வேடனும் எடுத்து வச்சுட்டு போயிருக்கானே, நீங்க இதை பார்த்து சும்மா இருந்தீங்களா அப்படின்னு அழுகுறாரு. அழுந்து மூச்சை கீழே விழுந்துறாரு. திரும்பவும் எழுந்திருக்கிறார். எந்திரிச்சு அவரால் ஒன்றும் முடியல, யார் இதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த அசுத்தம் பண்ணிட்டுட்டாங்களே, செய்யக்கூடாது செய்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு புலம்புறாரு. பிறகு வேற வழி இல்லை, இனி அபிஷேகம் செஞ்சுதானே ஆகணும், என்ன பண்றது, இப்படியே நின்றுந்தா போதுமா சொல்லிட்டு அதெல்லாம் திருப்பி எடுத்து கிளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் செய்து அந்த இடத்தெல்லாம் சாமியை சுத்தம் பண்ணிட்டு திரும்பவும் போய் பொன்முகலி ஆற்றில் போய் குளிச்சுட்டு அங்கிருந்து எல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ணி பூக்கள் போட்டு அர்ச்சனை பண்ணி சுவாமி முன்னாடி இருந்து எல்லா சிவ ஸ்தோத்திரங்களையும் சொல்லி வணங்கிட்டு இவர் என்ன செய்யறாரு, போயிடுறாரு. போயிட்ட உடனே இவர் தின்னர் போனார் பாருங்க. இவர் திரும்பவும் இதே மாதிரி கடந்த முறை பன்றி மாத்திரம் தான் கிடைச்சது. இந்த முறை பன்றி, மான்லயே 3-4 வகை மான்கள் இருக்கு. எல்லாத்தையும் வேட்டையாடி அதையெல்லாம் இதே நல்லா அறுத்து
அவர் அந்த சுவை அதே மாதிரி தீயில வாட்டி எது எது சுவையா இருக்கோ அந்த மாதிரியான சுவையான பகுதிகளை மாத்திரம் இவர் எடுத்து தேக்கநிலை வச்சு அங்கிருந்து மலை தேன், அந்த மலை தேனையும் கண்டெடுத்து அந்த தேனை இவர் எல்லாம் சுவைத்து பார்த்து போட்டிருக்காரு. போட்டு அதுல தேனையும் ஊத்திடுறாரு. தேனையும் ஊத்திட்டு இதே மாதிரி வாயில் தண்ணீர் பொன்முகலையாற்று நீரை எடுத்துக்கிட்டு தலையில இத பூக்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு திரும்பவும் மலை ஏறி வரார். அங்க வந்து பார்த்தா இவர் சிவகோசரியார் என்ன பண்ணிருக்காரு, பூஜை எல்லாம் பண்ணி வச்சு இதே மாதிரி பண்ணிருக்காரு. திரும்பவும் தன் கால் செருப்பால காலால் அப்படியே அதை எல்லாம் சுத்தமாக்கிட்டு இவரு திரும்பவும் அதே மாதிரி அபிஷேகம் செய்யறாரு. வாயில இருக்க தண்ணீரால அபிஷேகம் செய்து தலையில பூக்களால அவர் தலையில சூடிட்டு இந்த இதை வச்சுட்டு, சுவாமி இந்த இறைச்சிகள்லாம் வந்து நேற்று மாதிரி கிடையாது, இன்றைக்கு இருக்கிற இறைச்சி வந்து பல விதமான மான்கள் அது மாதிரி புது புது இதாக நான் பிடிச்ச அர்த்தம் எடுத்து வந்திருக்கேன். அது மாத்திரம் இல்ல, இதை நான் எல்லாமே சுவைச்சு பார்த்து தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சுவைக்காக எதுவுமே இல்லை. அதோடு இல்லாத இது கூட தேனும் சேர்ந்துருக்கு, தித்திப்பா இருக்கும், உங்களுக்கு சாப்பிடுங்க என்று சொல்றாரு. இப்படியே இந்த தினங்களாக இந்த வேலை ஒரு 5 நாள் ஓடிடுது. 5 நாள் கழியுது. அப்போ சிவகோசரியார் தினமும் வந்து இந்த பூஜை பண்ணும் போது, இது என்ன சுவாமி இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் வந்து உங்களுடைய அசுத்தப்படுத்திட்டு போயிடுறான், இவனை என்ன பண்றது, இதை தடுக்க மாட்டீங்களா நீங்க, தினமும் அவர் வந்து வருத்தப்படுறாரு. அப்போ 5வது நாள், 5 நாள் முடிஞ்சிச்சு, 5வது நாள் இரவுல சிவபெருமான் இந்த சிவகோசரியாரோட கனவுல போயிட்டு சிவபெருமான் சொல்றாரு, அப்பா நீ வந்து அங்க அசுத்தம் பண்ணிருக்கான்னு சொல்றல, அவன் ஒரு வேடுவன். அதோடு இல்லாத அவன் செய்யறதெல்லாம் வந்து அவ்வளவு உயர்ந்த செயல். அவனுக்கு வந்து அறிவு, அதாவது அவன் வந்து அந்த செருப்பால அந்த தலையில இருக்கிற இந்த பூ அகற்றான் பத்தியா, நீ அசுத்தம்னு நினைப்ப. ஆனா எனக்கு எப்படி தெரியுமா இருக்காது, என்னுடைய மகன் சுப்பிரமணிய சுவாமி இருக்கான் இல்லையோ, அவனுடைய திருப்பாதம், சின்ன பாதம், குழந்தைய பாதம், அந்த பாதத்தை விட சில பாதம் இருக்கு அவன் தலையில அவன் பூ வைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதோடு இல்லாம நீ வந்து அவன் வாயில இருந்து எச்சு தண்ணி, பொன்முகலியாற்ற தண்ணிய வாயில முகந்து வந்து என் மேல உமிழ்றான், அது உனக்கு அனுசிதம். ஆனால் எனக்கு எப்படி இருக்கு, அந்த கங்கை முதலிய புண்ணிய நதிகள்லாம் இருக்கு பாருங்க, அந்த தீர்த்தத்தை விட புனிதமான தீர்த்தமாக இதை நான் உணர்கிறேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவன் போகும்போது அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு அவன் எனக்கு அந்த பூ எல்லாம் வைக்கிறான் பத்தியா, அதை தலைமுடியில வச்சுக்கிட்டு தான் வருவான். அதை எட்டாம் வந்து என் மேல சொல்றாங்க. அது எனக்கு எப்படி இருக்குமா, மகாவிஷ்ணு பிரம்மா போன்றவர்கள் எல்லாம், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் என்னை பூவிட்டு பூஜிக்கிறாங்க இல்லையா, அந்த பூக்கள் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி சமமே ஆகாது. இவன் பூசிக்கிறான், இவன் போடுற அந்த பூவு அதோட இதுக்கு இணையாகாது. பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் செய்யற அந்த பூஜை கூட இணையாகாது எனக்கு, அவ்வளவு உயர்ந்த பூஜை அது. அதோடு இல்லாம அவன் வந்து இறைச்சி வைக்கிறான். இறைச்சி வைக்கும் போது உனக்கு அது பிடிக்கல, அனுசுதன் சொல்றேன் ஆகாதுன்னு. ஆனால் எனக்கு அது எப்படி இருக்கு தெரியுமா, இந்த முனிவர்கள் எல்லாம் வந்து யாகம் செய்யறாங்க இல்லையா, அதுல கொடுக்குறாங்க ஹவி உணவுன்னு சொல்றாங்களா, ஹவிஸ், அந்த உணவை காட்டிலும் புனிதமானது அது எனக்கு. அவ்வளவும் அவனுடைய மனசெல்லாம் யாருன்னு கேட்டா நான் தான். அவனுக்கு எது தெரியும்னு கேட்டா என்ன தவிர வேற எதுவுமே தெரியாது. அவனுக்கு அவனுடைய அறிவு எல்லாம் எதுன்னு கேட்டா என்னை பற்றிய அறிவு மட்டும் தான் அவனுக்கு இருக்கு, என்னை தவிர வேற யாருமே அவனுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு பக்தன் அவன். அதனால அவனை தவற நினைக்காத, நாளைக்கு காலையில அவனுடைய இதை உனக்கு காமிக்கிறேன், அவனோட பெருமையை உனக்கு நான் நிரூபிக்கிறேன். நீ என்ன செய்யறாய், காலையில பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அங்க எங்கேயாவது மறைஞ்சு இருந்துக்கோ, மறைஞ்சிருந்து நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்றாரு. இவரு சிவகோசரியாரும் எழுந்துச்சு, அடடா எம்பெருமானே நம்ம கனவுல வந்து சொல்லியிருக்காரு, நம்ம எவ்வளவு முட்டாள், அந்த வேடன் சொல்லிட்டு ஒரு இழிகுலம் நினைச்சமே அவன் எவ்வளவு உயர்ந்தவா இருந்தா சிவபுரம் நம்ம கண்ணில் வந்து அவனை பத்தி பெருமையா சொல்லுவாரு, நம்ம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துறாரு. வந்துட்டு காலையில எழுந்துருச்சு கைகாட்டில போய் இவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பூஜைக்காக இவர் போறாரு. போயிட்டு அந்த நேரத்துல இவர் என்ன செய்யறாரு, தின்னாரு, இவருக்கு உணவு எடுக்கிறதுக்காக இவர் காலையில இறங்கிறார், பிரம்ம முகூர்த்தத்துல இவர் இறங்கிறாரு. இவர் போயிடுறாரு. இவர் போயிட்டு பூஜைக்கு பொன்முறையார் தண்ணி வீட்டுல அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு பூவெல்லாம் போட்டு மந்திராட்சம் எல்லாம் பண்ணி சுவாமி நல்லா வணங்கிட்டு இவர் போய் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காரு. அப்போ தின்னனார் இறைச்செல்லாம் எடுத்துக்கிட்டு பூவெல்லாம் தலையில் சொருகிட்டு வாயில பொன்மொழியாற்ற தண்ணீரை நல்லா ஊற்றிட்டு எடுத்துட்டு வரார்.
வரும்போது துர்சகனங்கள்லாம் ஏற்படுது. அந்த சகுனங்களை பார்க்கும்போது இவன் மனசுல என்ன தோணுது, என்னது இன்னைக்கு சகுனங்களே சரியில்லையே, இந்த சகுனங்கள்லாம் ஏதோ ரத்தக்குறியை காமிக்குதே, என் சுவாமிக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு உடனே ஓடுறாரு. ஓடி போய் பார்க்கறாரு, மேல போய் ஏறி பார்க்கறாரு. சிவத்தை பார்க்கும்போது சிவபெருமானோட வலது கண்ணில இருந்து ரத்தமா வழியுது. ஐயோ கெட்டேனே நானு சொல்லிட்டு ஓடி போய் கீழே விழுந்து புலம்புறாரு. என்ன ஆச்சு என் சுவாமிக்கு, என்ன ஆச்சு என் சுவாமிக்குன்னு சொல்லிட்டு புலம்புறாரு. விழுந்து மூச்சையை அடைஞ்சு கீழே வேண்டுறாரு. திருப்பி கொஞ்ச நேரம் பார்த்து எழுந்திரிச்சுறாரு. எழுதிச்சு பார்த்துட்டு கையால அந்த ரத்தத்தை தொடச்சு பார்க்கறாரு. தொடச்சு பார்த்தா ரத்தம் நிக்கல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே சாமின்னு சொல்லிட்டு, சரி இந்த துஷ்டத்தனத்தை செஞ்சது யாரு, வேடர்களா இல்ல மிருகங்களா, ஏதாயிலும் இங்கதான் இருக்கும் என்று வில்லை அம்பை எடுத்துக்கிட்டு சுத்தி போய் பார்க்கறாரு. பார்த்துட்டு வந்துட்டு யாரையும் காணும், யாரையும் காணுமே, இப்ப என்ன செய்யறது என்று யோசிக்கிறார். யோசிச்சுட்டு திரும்ப என்ன நினைக்கிறாரு, சரி இந்த வேடவர்கள்லாம் அம்பு படுற பொண்ணுக்காக மருந்து வைப்பாங்க, அந்த பச்சிலைகள்லாம் இருக்கும், அந்த பச்சிலைகளை கொண்டு நம்ம கண்ணில் பிழிவோம் என்று சொல்லிட்டு திரும்ப இறங்கி போய் காட்டுல போய் பச்சிலை எல்லாம் பறிச்சுட்டு வர்றாரு. பறிச்சுட்டு எல்லாத்தையும் கசக்கி அந்த நீர் எடுத்து கண்ணில் ஊத்துறாரு. ஆனாலும் ரத்தம் நிற்கவில்லை. அவரால் முடியல, அழறாரு, புறம்புறாரு, என்ன பண்றது தெரியல. சரி கடைசியில இவர் மனசுல திடீர்னு என்ன தோணுது, ஊனுக்கு ஊன் அப்படின்ற ஒரு இது தோணுது. ஊனுக்கு ஊன்றது தோணுன உடனே இவருக்கு தோணுது, சரி அப்ப நம்ம கண்ணை எடுத்து அதாவது கண்ணை பிடுங்கி இவர் கண்ணில் வச்சா சரியாயிடும்னு இவருக்கு தோணுது. உடனே சந்தோஷப்படுறாரு, பரவாயில்ல நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. என்ன செய்யறாரு, ஒரு அம்பை எடுத்து தன் வலது கண்ணை அம்பால குத்தி எடுத்துறாரு. எடுத்துட்டு சிவபெருமானோட வலது கண்ணில் இந்த கண்ணை போட்டு அப்புறாரு. அப்பிட்ட உடனே ரத்தம் வடிகிறது நின்றுட்டு. ரத்தம் வடிய நின்ன உடனே ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. ரெண்டு கையை கொட்டுறாரு, எகிரி குதிக்கிறாரு, என்னென்னமோ செய்யறாரு. நான் செஞ்சது நல்லா போச்சு, சரியாயிடுது, நன்று நன்று சொல்லிட்டு ஒரே குதிக்கிறாரு. அவர் அங்கிருந்து சிவகோசரியார் பார்த்துட்டே இருக்காரு. இவர் பெருமை இல்லையா, பார்த்துட்டே இருக்கு. அப்ப சிவபெருமான் நினைக்கிறாரு, இவருடைய புகழ் இன்னும் காமிக்கணும், அவனுக்கு சிவகோசரியாருக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இடது கண்ணில் அடுத்த கண்ணீர் விழா ரத்தம் வர ஆரம்பிக்குது. இவர் பாக்குறாரு, இடது கண்ணுக்கு ரத்தம் வருது. இது என்னடா இது, இப்போதான் இது சரியாச்சு, அதுக்குள்ள இன்னொரு கண்ணில் ஒரு ரத்தம், இப்ப இது நம்ம என்ன பண்றது. அப்ப மனசுல என்ன எப்படி இருந்துச்சா, அது நரகத்துல ஒருத்தன் அனல் பட்டு இருந்தானா, அந்த நரகத்துல இருந்தவன அவனுடைய இதெல்லாம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு வந்தானா. சொர்க்கத்துக்கு சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் நினைக்கும் போது திரும்ப நரகத்தை தள்ளி விட்டா அவன் எப்படி துக்கப்படுவான், அந்த மாதிரி துக்கப்பட்டாராம். உடனே சொன்னாராம், எதுக்கு எனக்கு மருந்து இருக்கு, அதனால எனக்கு கவலை இல்லை, நான் அதை செஞ்சிருவேன் சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். அவருக்கு சிவபெருமானுக்கு கண்ணில் நீர் வருது துக்கம், ஆனா அதுக்கு மருந்து என்கிட்ட இருக்கு, ஏன்னா இன்னொரு கண்ணம் என்கிட்ட இருக்கு இல்லையா, அதனால அந்த கண்ணை இடம் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா முடிவு பண்றாரு. உடனே இப்ப இந்த ரெண்டாவது கண்ணை எடுத்துட்டால் சிவனோட இடத்துல அந்த கண் எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால என்ன செய்யறாரு, தன் காலால செருப்பு காலோட எடுத்து அந்த கண்ணுக்கு பக்கத்துல காலை வச்சு அமுத்திக்கிறார். அடையாளம் வச்சுட்டு என்ன பண்றாரு, அம்பு எடுத்து கண்ணை நோன்றார். அது எடுக்கிறதுக்காக குத்துறாரு. உடனே சிவபெருமானோட அம்பு அந்த லிங்கத்துல இருந்து கை வெளிப்பட்டு, நில்லு கண்ணப்பா நிற்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவோம். கண்ணப்பா நின்றுவாரு. சிவபெருமான அவர் கையை பிடிச்சு வலது பக்கத்துல, கண்ணப்பா இனிமேல் நீ எனக்கு வலது பக்கத்துல நில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிவபெருமானுடைய வலது பக்கத்துல கண்ணப்பருக்கு ஸ்தானம் கொடுக்குறாரு. அப்போ சிவகோசரியார் பாக்குறாரு, இவ்வளவு இதுவும் பண்ணிருக்காரு, அப்போ எப்பேற்பட்ட ஒரு தியாகம். தன்னுடைய ஒரு கண்ணு கொடுத்தாரு, ரெண்டாவது கண்ணையும் கொடுக்கிறார். அப்ப ரெண்டாவது கண்ணையும் கொடுத்து அது செய்யறதுக்காக தயாராகும் போது சிவபெருமானோட கையாலேயே அவர் கையை பிடித்து தடுக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதோட இல்லாத சிவபெருமானுக்கு வலது பக்கத்துல கண்ணப்பனை நிக்க வைக்கிறாரு. அப்போ சிவகோசரியார் பார்த்து சந்தோஷப்படுறாரு, எவ்வளவு பெரிய நம்ம முட்டாளா இருக்கோம், இவ்வளவு பெரிய தியாகியான இந்த வேடுவனை நம்ம தவறாக நினைச்சிட்டோமே என்று அவரு அங்க சிவபெருமான்கிட்ட விழுந்து பிரார்த்தனை பண்றாரு. இதுதான் கண்ணப்பருடைய சரித்திரம், கண்ணப்பருடைய வரலாறு. இது ஆந்திர மாநிலத்துல திருக்காலத்தி என்ற ஊர்ல இப்பவும் கண்ணப்பரோட இது இருக்கு. அவருடைய மலை கண்ணப்பர் இருக்காரு, கீழே காலத்திநாதர் இருக்கிறாரு. எல்லாரும் போய் அங்க தரிசனம் பண்ணலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த சேனலை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இனி அடுத்த முறை வேற கதையோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.